ஹலோ வியூவர்ஸ், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிறுவர்களை பாலியல் சீண்டலில் ஈடுபட வைத்து அதனை வீடியோவாக எடுத்து பணம் பறிக்க முயன்ற வழக்கில் திவ்யா கள்ளச்சி, கார்த்தி உட்பட 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பு திவ்யா கள்ளச்சி மீது பரபரப்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதாவது, திவ்யா கள்ளச்சி குழந்தைகளை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் கொடுத்து வருகிறார். அதனை வீடியோவாகவும் எடுத்துள்ளார். மேலும் அந்த வீடியோவை வைத்து பணம் சம்பாதிக்கிறார். சிறுவர்களின் ஆபாச வீடியோக்களை வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி உள்ளதோடு தவறான உறவுக்கும் சிறுவர்களை அனுப்பி வைத்துள்ளார் என்று தகவல் வெளியானது. இதன் அடிப்படையில் 4 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். திவ்யா கள்ளச்சி மற்றும் இவரது நண்பருமான ஈரோட்டைச் சேர்ந்த கார்த்தி ஆகிய இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள அத்திக்குளம் பகுதியில் ரீல்ஸ் எடுப்பதற்காக வந்துள்ளனர். இதில் கார்த்தி என்பவர் தனியார் தொண்டு நிறுவனம் நடத்தி வரும் சித்ராவின் நண்பராக உள்ளார். இதனால் சித்ரா, திவ்யா கள்ளச்சி மற்றும் அங்குள்ள சிறுவர்கள் இணைந்து பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போன்ற வீடியோவை எடுத்து தனக்கு அனுப்பி வைக்கும்படி கார்த்தியிடம் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கார்த்தி தனது நண்பரான ஹவுசிங் போர்ட் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரின் மூலம் திவ்யா கள்ளச்சி 2 சிறுவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவது போல் படம் எடுத்து சித்ராவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். இந்த வீடியோவை ஆதாரமாக கொண்டு கள்ளச்சியிடம் சித்ரா பணம் கேட்பதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விசாரணை வளையத்திற்குள் சித்ராவை கொண்டு வந்த போலீசார் கார்த்தி, ஆனந்த் மற்றும் திவ்யா கள்ளச்சி ஆகிய மூவரிடமும் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் சித்ரா என்பவர்தான் திவ்யா கள்ளச்சியிடம் பணம் பறிப்பதற்காக இது மாதிரியான வீடியோக்களை எடுக்க சொல்லியிருப்பதாக தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் வருவதால் சிறுவர்களின் ஆபாச வீடியோ எடுத்த ஆனந்த் மற்றும் கார்த்தி இருவர்களுக்கும் தூண்டுகோலாக செயல்பட்ட சித்ரா மற்றும் சிறுவர்கள் மீது பாலியல் தாக்கலில் ஈடுபட்ட திவ்யா கள்ளச்சி ஆகிய 4 பேர் மீது விருதுநகர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் மீனாட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் போக்சோ உட்பட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.